ஹலோ மை டியர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் உங்களோட செமஸ்டர் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோஸோட எஸ்ஸே பார்க்க போகிறோங்க. டைட்டில் ஆஃப் தி ப்ரோஸஸ், இஃப் யூ ஆர் ராங் அட்மிட்டட். இட் இஸ் ரிட்டன் பை டேல் கார்னேஜ். ஹி இஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். ஓகேங்களா, அமெரிக்கன் ரைட்டர் டேல் கார்னேஜ் எழுதின ப்ரோஸ் இஃப் யூ ஆர் ராங் அட்மிட்டட் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ் ஃபுல்லுமே அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணணும்னா அதை அப்போவே சடனாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அதை விட்டுட்டு நம்ம அப்போஸ் பண்ணி இட் இஸ் நாட் மை மிஸ்டேக் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆர்கியூமெண்ட் வில் க்ரியேட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பார். இந்த ப்ரோஸில் பார்த்திங்கன்னா 6 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாருங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. அவங்க எப்படி அவங்களோட மிஸ்டேக்ஸை அட்மிட் பண்ணாங்க, அதனால் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஆத்தர் அவரோட புல்டாக் ரெக்ஸ் அவரோட டாக் நேமுங்க. அவரோட டாக் ரெக்ஸ் கூட ஒரு வாக்கிங் போவார். ஃபாரஸ்ட் பார்க் அப்படிங்கிற, அதாவது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்க ஒரு பார்க், அந்த பிளேஸ்க்கு வாக்கிங் போவாருங்க. அப்போ அவரோட டாக் லீஸ் பண்ணியிருக்காதுங்க. லீஸ்னால் என்னது, கட்டியிருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக ஓடிட்டு இருக்கும். அப்போ ஒரு போலீஸ் பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அந்த டாக் மற்றவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்குவைல்ஸ்னால் என்னது, அணில் அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் சம்டைம்ஸ் ஹியூமன் பீயிங்ஸே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவார். இந்த டைம் நான் விடுறேன், நெக்ஸ்ட் டைம் இப்படி பார்த்தேன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிடுவாருங்க. இவரும் அக்செப்ட் பண்ணிக்குவார். அண்டு நெக்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரோட டாகை லீஸ் பண்ணியிருப்பார், கட்டி கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் அவரோட டாகுக்கும் அது பிடிக்காது, அவருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவரோட டாகை என்ன பண்ணுவார்னா, சரி கொஞ்சம் நேரம் நம்ம அன்லீஸ் பண்ணிடலாம், அவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விடுவாருங்க. அப்போ கரெக்டாக அந்த போலீஸ் வந்துடுவாருங்க. வந்ததும் இவர் சரி ஓகே, எப்படியும் போலீஸ் நமக்கு எகெயின்ஸ்டாக பேசுவார். இது நம்ம மிஸ்டேக் தான் ரியலைஸ் பண்ணிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிடுவார், இது என்னோடய மிஸ்டேக் தான், இந்த மாதிரி நான் விட்டுறக்கூடாது, ஸ்குவைல் அணில் அதெல்லாம் போய் இதை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். உடனே போலீஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஓகே நோ ப்ராப்ளம், இங்கே தான் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் யாரும் இல்லைல்ல, அதெல்லாம் அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக எதுவும் பண்ணாது, நல்ல டாக் தான், ஸ்மால் டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவரோட மிஸ்டேக்கை அட்மிட் பண்ணதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். இதுவே அவரோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணாமல் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமில் தான் எண்ட் ஆகிருக்குங்க. இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபெர்டினண்ட் இ. வாரன் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இருப்பாருங்க. அவரோட ஒர்க் என்னென்னா, அவர் நிறையா ட்ராயிங்ஸ் போட்டு கொடுப்பாங்க. எதுக்காகனா, ப்ரமோஷனுக்காகவும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும் ஆர்டிஸ்ட் டயக்ராம்ஸ்லாம் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி டயக்ராம்ஸ் போட்டு கொடுப்பாருங்க. அவர் ஒரு ஆர்ட் எடிட்டரை பற்றி சொல்கிறாரு. அந்த ஆர்ட் எடிட்டர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, மற்றவங்களோட மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட ஒரு ஹாப்பினஸ்ஸாக வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறாருனா, ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த ஆர்ட் எடிட்டர்கிட்ட வாரன் சப்மிட் பண்ணியிருக்காருங்க. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததும் இவர் கூப்பிட்டு எப்பவும் போல் அவரை திட்டுறாரு. ஆர்ட் எடிட்டர் வாரனை கூப்பிட்டு திட்டுறாருங்க. அப்போ வாரன் என்ன பண்ணுறாருனா, ஆமாம் இட் இஸ் மை மிஸ்டேக், இது ஃபுல்லுமே என்னோடய மிஸ்டேக் தான் சொல்லிட்டு செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. செல்ஃப் கிரிட்டிசம்னா நாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் செல்ஃப் கிரிட்டிசம். அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, ஓகே இந்த ஒர்க் ஃபுல்லுமே என்ன பண்ணுறேன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு எகெயின் ஐ டூ இட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆர்ட் எடிட்டர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஓகே அவரோட மிஸ்டேக் அவரே அக்செப்ட் பண்ணிட்டாரு, நாம் ஏன் ரொம்ப ஹர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. இது ஸ்மால் மிஸ்டேக் தான், இது என்னோடய பிஸ்னஸில் ரொம்பவும் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, ஸோ இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி அந்த ஆர்ட் எடிட்டர் வாரனை லஞ்சுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு.
நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டோட செக்கும் அவர்கிட்ட கொடுக்குறாருங்க. இது செகண்ட் இன்சிடென்ட்ஸ். ஃபஸ்ட் இன்சிடெண்ட் ரெக்ஸ் டாக்ஸ் வித் ஆத்தர் வாக்கிங் போகிறதுங்க. செகண்ட் ஒன் ஃபெர்டினண்ட் இ வாரன், அவர் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், அது சரிங்களா. தேர்ட் இன்சிடெண்ட் ப்ரூஸ் ஹார்வே அப்படிங்கிற பர்சன் இன்கரெக்டாக, அதாவது மிஸ்டேக்கன்லி சிக் லீவில் இருக்க ஒரு எம்ப்ளாயிக்கு அமௌண்ட் வந்து போட்டுறாருங்க, சேல்ரி வந்து கிரெடிட் பண்ணிடுறாரு. அப்போ அந்த மிஸ்டேக்கை வந்து அவரோட மேனேஜர் வந்து கண்டுபிடிச்சிட்டு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் இது ஃபுல்லாக என்னோடய மிஸ்டேக் தான், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. அவரோட பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட சேலரியிலேருந்து இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக நாங்கள் எடுக்க போகிறோம், நீ தானே தப்பு பண்ணேன்னு சொன்னதும், இல்லை நான் வந்து இது ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிடுறேன், இது வந்து என்னோடய மிஸ்டேக் தான், நான் கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் இல்லை இது உன்னோட தப்பு கிடையாது, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. யாரோட தப்பாக இருந்தாலும் நானே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுறாரு. அவரோட மேனேஜர் அண்ட் பாஸுக்கு அவர் மேலே ஒரு குட் ஒப்பீனியன் க்ரியேட் ஆகுதுங்க. இது தேர்டு இன்சிடெண்ட்டுங்க. ரெக்ஸ் ஃபஸ்ட்டு, ஃபெர்டினண்ட் இ வாரன் செகண்டுங்க, தேர்டு ப்ரூஸ் ஹார்வே, சரிங்களா. ஃபோர்த் இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் இ லீ அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இருக்காருங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எந்த பிளேஸ்னால் கெட்டிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடக்கிற வாருக்கு அவரோட ட்ரூப்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே போய் ஃபைட் பண்ணும்போது அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லேண்டாக வந்து அவங்க போய் தான் வந்து அந்த எனிமீஸை அட்டாக் பண்ணுங்க, அதுக்காக மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு வால் இருக்குது, அந்த வாலுக்கு பின்னாடி. அப்போ ஆப்போசிட் எனிமி டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே வந்து அவங்களோட மிலிட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து கொண்டு வந்து இவங்கள வந்து ஷூட் பண்ண, இன்ஃபேண்ட்ரி அதெல்லாம் கொண்டு வந்து பீரங்கி அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதில் இவர் கூட்டிகிட்டு போன சோல்ஜர்ஸ் 5000 சோல்ஜர்ஸில் 4th ஆஃப் சோல்ஜர்ஸ், அதாவது 80% ஆஃப் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து அவரோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. யாருன்னா ராபர்ட் ஈலி. ஆக்சுவலாக அங்கே என்ன மிஸ்டேக்னால் அவங்களோட கவால்ரி, அதாவது அந்த மிலிட்ரி அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து அந்த ப்ராப்பரான டைமுக்கு அங்கே ரீச் ஆகிருக்காரு. அவங்கள சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காகவும் அல்ல எனிமி டீம் ஆப்பனன்ட் டீமை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் ப்ராப்பர் டைமுக்கு அங்கே ரீச் ஆகிருக்காது. அதுதான் வந்து மெயின் ரீசன் அவங்க வந்து டிஃபீட் ஆனதுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, நாம் ஏன் வந்து அடுத்தவங்களை அக்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஃபுல் மிஸ்டேக்கும் என்னதுதான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு இவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ணிடுவாருங்க. இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு 5th எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ச்வாங் அப்படின்னு ஒரு டியூட்டர் இருப்பாருங்க ஹாங்காங்கில். ஆக்சுவலாக சைனீஸ் கல்ச்சரில் வந்து என்ன ஒரு கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் யங்கர்ஸ் தான் வந்து எல்டர்ஸ்ட்டை வந்து பேசணும், எல்டர்ஸ் போய் யங்கர்ஸ்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் மைக்கேல் ச்வாங்கோட அந்த கிளாஸில் ஒரு மிடில் ஏஜ்டு மேன் இருப்பாருங்க. அவர் வந்து ஓபியம் அடிக்டராக இருந்ததுனால அவரோட பசங்க வந்து அவங்கள விட்டுட்டு போயிருப்பார். அப்போ வந்து அவர் ஓபியம் அடிக்ட்லேருந்து இப்போ ஃப்ரீ ஆகிருப்பாருங்க, அதுலேருந்து வெளியே வந்திருப்பார். இப்போ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருப்பார். ஆனால் அவரோட பசங்க ஃபேமிலியெல்லாம் அவர்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவார்னா, சரி நாம் ஏன் சின்னவங்க வந்து நாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும், நாமளே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன்கிட்ட போயிட்டு பேசுவார். அவரோட சுச்சுவேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இப்போ இருக்கிற பொசிஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவரோட பையன், டாட்டர் இன்லா, கிராண்ட் டாட்டர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவரை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மன்னிச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபேமிலி கூட வாழ்வாருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணி அவராக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து போனதுனால தான் அவர் இப்போ ஹாப்பியாக இருக்கார். அதுவே வந்து அந்த ஸ்டெப்பு எடுக்காமல் இருந்தார்னா இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும், சரிங்களா. அடுத்தது ஃபைனல் எக்ஸாம்பிள், ஃபைனல் இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹப்பர்ட் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருப்பாருங்க.
அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டோரிஸ் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதுவார். அவரோட ஆர்டிகல்ஸ் படிச்சுட்டு நிறையா நல்ல ரீடர்ஸும் இருப்பாங்க, பேட் இரிட்டேட்டிங் ரீடர்ஸும் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போவும் அவர் வந்து டென்ஷன் ஆக மாட்டார். என்னோடய ஒப்பீனியன் அவங்களோட ஒப்பீனியனுக்கு டிஃபர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குவார். ஈவன் அந்த மாதிரி இரிட்டேட்டிங் ரீடர்ஸ் கூட அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு டைம் இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா என்னை மீட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களோட வியூஸ் என்னன்னு எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசுவாருங்க. இவ்வளோதாங்க இந்த ப்ரோஸோட சம்மரி. இது த்ரூ அவுட் ஆல் தி 6 இன்சிடென்ட்ஸ் அவர் வந்து என்ன சொல்ல வருவார்னா, நாம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதை ரெடியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து அப்போவே சால்வ் ஆயிரும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் பண்ணலைன்னு ஃபைட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் பெருசாகிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. இதில் வேறு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.